Hi friends, welcome to Madhunaveen Vlog channel. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு vlog தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பிளேசஸ், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ஃபேமஸான கோயில்கள் அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. ஸோ அது எங்கெங்கே இருக்குது, என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும். நீங்கள் என்னோடய வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் சொல்லு, ஹாய் சொல்லு. சரி, நம்ம இப்போ எங்கே போகலாம்? அது என்னது? பூ பறிக்க போகலாமா? பூ பறிச்சு என்ன பண்ணணும்? சாமிக்கு பூ வைக்க போறியா? அங்கே பூ பறிச்சு. சரி, ஓகே, போய் பறிக்கலாமா? இது பார்த்திங்க அப்படின்னா டியூஸ்டே வந்து பப்ளிக் ஹாலிடே இருந்துச்சு இல்லையா, அப்போ வந்து எங்களுக்கு தெரிஞ்ச அக்கா அண்ணா இங்கே இருக்காங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து கோயிலுக்கு போகிறோம், நீங்களும் வந்து வரீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இது பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங். ஆக்சுவலாக நாங்கள் வந்து 6 o'clock வந்து கிளம்புறதா இருந்துச்சு. ஒரு 6:30 6:45 அப்படிங்கும்போது வந்து வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். அண்ணாங்க ஃபேமிலி அப்புறம் வந்து நாங்கள் 2 காரில் வந்து போனோம். ஸோ போகிற வழியில் ஃபஸ்ட்டு வந்து பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல்லாம் வந்து அடிச்சுட்டு ஏர்லாம் வந்து செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டில் அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா நிறைய செம்பருத்தி பூ வந்து இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே தாரிக்கா வந்து பூ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போய் அவளே வந்து ஒரு 2 பூ பொறிச்சா. அதுக்கப்புறம் 8வது பூ வந்து என்னை வந்து பொறிக்க சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் கார்க்குள்ளே வந்து அவளே வந்து அந்த வேல்கிட்ட அழகாக வந்து பூ வந்து வச்சா. அதுக்கப்புறம் அப்படியே வந்து கிளம்பியாச்சு. ஸோ நாங்கள் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேஎல்லேருந்து இப்போ தான் வந்து போகிறோம். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் மட்டுமே பார்த்திங்கன்னா 200 kilometers வந்து வரும். அதே மாதிரி வந்து 2.5 hours வந்து ட்ராவல் இங்கே கேஎல்லேருந்து கரெக்டாக இப்போ வரைக்கும் வந்து ட்ராவலு. ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக எனக்கு எந்த பிளேஸுன்னு தெரில. ஸோ நல்லா வந்து வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. காலையில் ஒரு 7:30 8 o'clock வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. கொஞ்சம் போக போக அந்த ஒரே ஒரு இடத்துல ஒரு 10 minutesக்கு பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. நல்லா வந்து ஒரு ஹில் ஸ்டேஷனில் இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. மற்ற இடம் எல்லாமே வந்து பயங்கர வெயிலாக இருந்துச்சு. அந்த ஒரு 10 minutesக்கு மட்டும் செம கிளைமேட்டாக வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே வந்து தெரியும் நல்லா வந்து மிஸ்ட் ஃபார்ம் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் 2.5 hours ட்ராவல் அப்படிங்கும்போது இடையில ஒரு இடத்துல நிறுத்தி நாங்கள் எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே வந்து சாப்பிட்டோம். ஸோ அக்கா வந்து வீட்டிலேருந்தே வந்து சமைச்சு எல்லாத்துக்கும் வந்து எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock அந்த மாதிரி டைமில் தான் நாங்கள் வந்து இப்போது வந்து ரீச் ஆனோம். ஸோ இப்போலாம் நாங்கள் எங்கே போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸான ஒரு கோயில் தான், கல்லுமலை முருகர் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். ஸோ அங்கே தான் வந்து நாங்கள் அன்றைக்கி வந்து போயிருந்தோம். கோயிலுக்குள்ளே வந்து நான் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுக்கல, ஏன்னா வந்து கரெக்டாக நாங்கள் 12 o'clock அப்படிங்கும்போது அந்த உச்சி பூஜை வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து கோயில் வந்து சாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் டக்கு டக்குன்னு சாமி கும்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா இப்படி தான் வந்து அந்த கோயில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு சைனீஸ் டெம்பிள் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த முருகர் கோயில் இருக்கும். கோயிலை விட்டு வெளியில் வந்தோடனே பார்த்திங்கன்னா எப்போ போல் அந்த இடத்துலையுமே நிறைய புறா இருந்துச்சு. புறாவை பார்த்தோன்னே குட்டீஸ் 2 பேர் வந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதில் ஒரு புறா மட்டும் பார்த்திங்கன்னா அதனால் நடக்கவும் முடியல, பறக்கவுமே வந்து முடியல. சரி, ஏதாவது அடிபட்டிருக்கோ என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் அதை வந்து கையில் எடுத்து ஏதாவது அடிபட்டிருக்கா, ஏதாவது புண்ணு இருக்கா அப்படின்னு வந்து பார்த்தோம். பட் ஆனால் எங்களுக்கு கரெக்டாக வந்து தெரியல. அதுக்கப்புறம் கையில் புறா இருக்குங்காட்டி 2 குட்டீஸ்க்கும் வந்து ரொம்ப ஜாலியாகிடுச்சு. அதை வந்து டச் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. கிழிச்சிருந்தா நீங்கள் பிடிச்சிக்கோங்க. கால் வந்து சரக்கு அடிச்சதுன்னா கையில் காயமாரி. அதுக்கப்புறம் புறா வந்து கீழே வந்து விட்டுட்டோம். பட் அப்போவுமே அது வந்து பறக்கவே இல்லை, அப்படியே தான் வந்து ரொம்ப நேரம் நின்றுருந்துச்சு. அப்புறம் நாங்கள் வந்து அப்படியே அந்த இடத்துல இருந்து அப்படியே வந்து கிளம்பிட்டோம். எங்கடி உனக்கு வச்சு விட்ட திருநீர் அஞ்சு போச்சா? ஏன் அடிச்ச? புறா கையில் பிடிச்சியா? அப்பா வச்சுருந்தாங்கல்ல அந்த புறா கையில் பிடிச்சியா? புறா இருந்துச்சுல்ல அப்பா கையில், அந்த புறா பிடிச்சியா? இது வந்து இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அந்த கோயிலேருந்து ஒரு 10 minutes டிஸ்டன்ஸில் வந்து கான்குபைன் லேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து இருந்துச்சு. ஸோ அங்கே தான் வந்து போயிருந்தோம். யாருக்கு?
ஸோ ஷாப்பிங் பண்ணோம் அப்படின்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்குது. நீங்கள் வேணுங்கிறது வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஒரு கடைக்கு தான் வந்து போயிருந்தோம். இந்த இடத்துல ஹேண்ட்பேக்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கு வந்து அந்த உள்ளன் மெட்டீரியல் மாதிரி வந்து இருந்துச்சு. அதே மாதிரி ஜூட் மெட்டீரியல் மாதிரியும் இருந்துச்சு. ஆனால் அது கிடையாது. இது பார்த்திங்கன்னா இந்த பனை ஓலை அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி மெட்டீரியலில் வந்து இருந்துச்சு. ஸோ தொட்டு பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதுலேயுமே பார்த்திங்கன்னா குட்டி குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யூஸ் பண்ணுற மாதிரி எல்லா பேக்ஸுமே வந்து இருந்துச்சு. எல்லா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் பேக்ஸ்லேயுமே வந்து சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹேண்ட்பேக் மாதிரி இல்லை கிளட்ச் மாதிரி இல்லை வந்து ஸ்லிங் பேக் மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து இந்த இடத்துல இருக்கும், நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரே மாதிரி யூஷுவலாக இல்லாமல் எல்லா பேக்குமே வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் காலேஜ் போகிறீங்க இல்லை ஆஃபீஸ் போகிறீங்க அந்த மாதிரி பேக்ஸுமே வந்து இங்கே வந்து இருந்துச்சு. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ரீசனபிள் ப்ரைஸ் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் வந்து இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. அதுலேயுமே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயுமே வந்து யூஸ் பண்ணி அந்த மாதிரி பேக்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருந்துச்சு ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே. ஸோ 50, 70, 80, 100 அந்த மாதிரி ப்ரைஸஸில் வந்து பேக்ஸ் வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நிறையா வந்து ட்ரெண்டிங்காக வந்து இருந்துச்சு பேக்ஸ் எல்லாமே. அதுக்கப்புறம் டாய்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா ஜென்ஸ்க்காக இருக்கட்டும் இல்லை லேடிஸ்க்காக இருக்கட்டும் கிட்ஸுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக வந்து எல்லாத்துக்குமே வந்து ட்ரெஸ்ஸஸும் வந்து இருந்துச்சு. ஸோ ஹேண்ட்பேக்ஸ் தான் நிஜமாலுமே வந்து எல்லா கடையிலையுமே இதே மாதிரி தான் அங்கே வந்து வச்சுருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நான் சொன்னேன் இல்லையா, அந்த பனை ஓலையில் தான் வந்து எல்லா கடையிலையும் ஹேட்லேருந்து ஹேண்ட்பேக்லேருந்து ஸ்லிங் பேக்லேருந்து கிட்ஸோட பேக்லேருந்து எல்லாமே அந்த மாதிரி மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இந்த இடத்துல இருக்கிற எல்லா ஷாப்ஸ்லேயுமே மேக்ஸிமம் ஹேண்ட்பேக் வச்சுருந்தாங்கன்னா அந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நம்ம பார்க்கும்போது. ஸோ நார்மலாக எல்லா இடத்துலையும் போனோம்னா இருந்துச்சு, அதாவது லெதர் பேக்ஸ் இந்த மாதிரி தான் வந்து பார்த்துருப்போம், இல்லைனா வந்து ஜூட் பேக்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம இருக்கிறது தான் வந்து அந்த கான்க்யூபின் லேன், இதில் தான் வந்து ஃபுல்லாக அந்த ஷாப்ஸ் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் வேணுங்கிறது இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஹேண்ட்பேக்ஸு இல்லை வந்து ஆக்சசரிஸ் வேணும் அப்படின்னா ஒவ்வொரு ஷாப்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து இருக்கும். ஸோ உங்களுக்கு இங்கே வேணும் அப்படிங்கிறத நீங்கள் இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா பப்ளிக் ஹாலிடே, அதுவும் இது வந்து ஒரு ஃபேமஸான ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் அப்படிங்கிறங்காட்டி இந்த பிளேஸ் கொஞ்சம் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல ஃபுட்டுமே வந்து நமக்கு வந்து கிடைக்கும். நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு ஃபுட்டுக்கும் எந்த ப்ராப்ளமும் இல்லை. நல்லா வந்து ஜாலியாக வந்து சுற்றி பார்க்கலாம். ஸோ இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு டாய்ஸ் வந்து இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே வந்து தாரிகா வந்து அதை பார்த்துட்டு அதை வேணும் அப்படின்னு வந்து கேட்டால். ஸோ இது வந்து குட்டி குட்டியாக வந்து இந்த டைனோசர், ஷார்க்கு, லயன் மாதிரி வந்து டாய்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதுதான். இது வந்து ஒன்று வந்து 4 ரிங்கெட்ஸு, 3 எடுத்தோம் அப்படின்னா வந்து 10 ரிங்கெட்ஸ்க்கு வந்து கொடுத்தாங்க. ஸோ அவளுக்கு வந்து எலிஃபெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து லயன், அதுக்கப்புறம் வந்து ஷார்க்கு, இந்த 3 வந்து வாங்கினா. ஸோ அப்புறம் மற்ற ஷாப்லாம் வந்து என்னெல்லாம் வந்து இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு நாங்களும் வந்து குட்டி குட்டியாக வந்து ஒரு ஷாப்பிங் எல்லாமே வந்து பண்ணோம். ஸோ நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணணும் இல்லை வந்து இப்போது போகிறீங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரீட் வந்து போனீங்கன்னா சூப்பராக வந்து ஷாப்பிங் வந்து பண்ணலாம். ஸோ நிறைய கடை வந்து இருக்குது. ஸோ ஒவ்வொன்றிலையுமே நீங்கள் வந்து பார்த்து அழகான திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான். இது வந்து 1960 வந்து இருக்குது. ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ். கண்டிப்பாக வந்து இப்போது போனீங்க அப்படின்னா இந்த பிளேஸ் வந்து போய் பாருங்கள். ஸோ இங்கே ஃபுல்லாக பார்த்தோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போல இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியா தான் வந்து போனோம். சரி, லிட்டில் இந்தியாவில் போய் வந்து லஞ்ச் எல்லோரும் வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் வந்து போயிட்டு இருந்தோம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போல இருக்கக்கூடிய லிட்டில் இந்தியா. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நிறையா வந்து இந்தியன் ஷாப்ஸ் வந்து இருந்துச்சு. கிராசரிஸ்க்காக இருக்கட்டும், இல்லை வந்து ட்ரெஸ்ஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஜுவல்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து நிறைய ஷாப்ஸ் இருந்துச்சு. அதே மாதிரி முக்கியமாக வந்து மெயினாக ஃபுட்டுக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ஃபுட் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஹோட்டலில் தான் வந்து சாப்பிட்டோம். ஸோ அதோட நேம் வந்து நான் வந்து மறந்துட்டேன். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபுட்டு வந்து பெருசாக வந்து சூப்பர் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து சாப்பிட்டோம். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து இல்லை. என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் லைட்டாக வந்து சாப்பிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்புறம் அண்ணா பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்துலேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு ஃபேமஸான கடை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா செல்லப்பா டீ கடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கடை இப்போல. அதுவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா டீக்கு வந்து இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஏன்னா நீங்கள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து என்ட்ரு ஆகும்போதே அந்த டீ வந்து போடுவாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல தான் வந்து பயங்கரமாக வந்து ஒரு க்யூவே வந்து நின்றுட்டு இருந்துச்சு.
நம்ம ஊரில் எப்படி வந்து டீ பர்னர்லாம் வந்து வச்சு எப்படி வந்து நல்லா வந்து ஆற்றுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஆற்றி அப்படியே வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த டேஸ்ட்க்கு இங்கே எல்லாருமே வந்து அடிக்ட் போகலாம். அவ்வளோ க்யூவில் வந்து நின்று டீ வாங்கி வந்து குடிச்சிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே டீ மட்டும் வந்து இல்லை, நிறைய வந்து இருக்குது. அதாவது முன்னாடியே பார்த்திங்கன்னா ஆப்பம் எல்லாமே வந்து அவ்வளோ சூப்பராக வந்து சுட்டுட்டு இருந்தாங்க. உள்ளே பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்வீட்ஸ் எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா பஜ்ஜி, போண்டா, வடை, இந்த மாதிரி சமோசா, இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு. அதே மாதிரி டிஃபன் ஐட்டம்ஸுமே வந்து இருந்துச்சு. தோசை, சப்பாத்தி, பராத்தா, இந்த மாதிரி ஐட்டம்ஸுமே வந்து கொஞ்சம் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து உட்காந்து வந்து சாப்பிட முடியாது. ஒரு டேபிள் மட்டும் வந்து போட்டு நம்ம வந்து சுற்றி நின்று சாப்பிட்ற மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா சில ஸ்நாக்ஸ் எல்லாமே வந்து வாங்கினோம். ஸோ அதில் நான் பார்த்திங்கன்னா ஸ்வீட் கொழுக்கட்டை தான் வந்து வாங்கியிருந்தேன். நிஜமாலுமே வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. அப்படியே வந்து சாப்பிட்டு நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போலேருந்து அடுத்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறோம். அது வந்து டைப்பிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போலேருந்து டைப்பிங்க்கே பார்த்திங்கன்னா 1.5 hours வந்து ட்ராவல் ஆகும். ஸோ அங்கே தான் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ போகிற வழியில் கொஞ்சம் தூரத்துலேயே வந்து தாரிகா வந்து தூங்கிட்டா. டைப்பிங் மெயின்லேருந்து கொஞ்சம் உள்ள இன்டீரியரில் வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஊருக்குள்ளே வந்து போகிற மாதிரி தான் வந்து போனோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து மழை வந்து துளிக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த இடத்துலலாம் வந்து பார்க்கும்போது நம்ம ஊருக்குள்ளே வந்து போகிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா இன்னொரு கோயிலுக்கு தான். இது வந்து டைப்பிங்கில் இருக்க கோயில். அதுவும் வந்து ரொம்ப ஃபேமஸான கோயில். இது வந்து பச்சையம்மன் கோயில் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நாங்களுமே வந்து வரோம். பார்க்கும்போதே உள்ளே என்ட்ரு ஆகும்போதே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சாமி சிலை வந்து தெரிஞ்சிச்சு. அப்புறம் அங்கே கார்லாம் வந்து பார்க் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கோயிலுக்கு முன்னாடி சின்ன சின்ன கடை எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க. ஸோ உள்ளே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போகிறோம். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த கோயிலோட முன்னாடி இருக்கிற வியூ. ஸோ ஃபுல்லாக கோயில் வந்து இருக்குது. கோயிலுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சிலை, அதாவது பச்சையம்மன் சிலை. கோயில் கோபுரம் வந்து குட்டியாக இருக்குது. இந்த அம்மன் சிலை தான் வந்து முன்னாடி வந்து நல்லா வந்து பெருசாக இருக்குது. ஸோ நமக்கு பார்க்கும்போதே மனசுக்குள்ளே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு. ஸோ அது எனக்கு கரெக்டாக எப்படி அப்படின்னு வந்து சொல்ல தெரியலை. பச்சையம்மன் கோயிலுக்கு இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் பார்த்திங்கன்னா சிவன் தான் வந்து இருக்காங்க. ஸோ சிவன், அதுக்கப்புறம் வந்து கருப்பராயர், இந்த மாதிரி சாமியெல்லாம் இந்த இடத்துல வந்து வச்சுருக்காங்க. ஸோ சிவன் பார்த்திங்கன்னா அந்த சாமியுமே வந்து நல்லா வந்து பெருசாக வந்து இருக்குது. பட் இருந்தாலும் அந்த பச்சையம்மனை விட கொஞ்சம் கீழே இருக்க மாதிரி தான் வந்து இருக்குது. ஸோ இதுதான் வந்து இந்த சைட் பார்த்திங்கன்னா பச்சையம்மன், அந்த வேல், சாமியோட வேல் பார்த்திங்கன்னா அந்த கீழே தரையிலேருந்து மேலே வரைக்கும் வந்து இருக்குது. நாங்கள் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா ஒரு 5:30க்கு மேலே வந்து இருந்துச்சு. ஒரு 6:30க்கு தான் வந்து சாமி பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பச்சையம்மன் கோயில் இருக்குது. அதே மாதிரி அதுக்கு பக்கத்தில் அந்த சைட் பார்த்திங்கன்னா இன்னொரு கோயில் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த கோயிலுக்கு வந்து போகலாம். இங்கே கோயிலுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு பானை மாதிரி ஷேப்பில் ஒரு தொட்டி மாதிரி வந்து கட்டி அதில் வந்து பைப் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக வந்து இருக்குது. இந்த இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த கோயிலோட ஃபுல் வியூமே வந்து தெரியும். ஸோ இந்த சைடில் நமக்கு வந்து சிவன், அதுக்கப்புறம் வந்து கருப்பராயன், இவங்கெல்லாம் வந்து இருப்பாங்க. ஸோ அப்படியே இந்த சைட் பார்த்திங்கன்னா பச்சையம்மனோட கோயில். ஸோ முன்னாடி மேலே வந்து நான் முதல்லையே வந்து சொன்ன மாதிரி ஒரு பெரிய வந்து சிலை, அதுக்கப்புறம் உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ உள்ளேயுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெயிண்டிங் எல்லாமே வந்து க்ரீன் கலரில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ பச்சையம்மன் அப்படிங்கிறதுங்காட்டி ஃபுல்லாகவே வந்து க்ரீன் கலர். அப்புறம் முன்னாடி பார்த்திங்கன்னா காவல் தெய்வம் மதுரை வீரர் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சைடில் பார்த்திங்கன்னா கன்னிசாமி வந்து வச்சுருந்தாங்க. சாமிக்கு பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து நாகம்மா சிலை வந்து இருந்தது.
ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா அந்த பச்சையம்மன் கோயிலோட அந்த ஃபுல் வியூ. ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரீசனுக்காக ஒரு பச்சை கலரில் வந்து வச்சுருக்காங்க. அந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும், சாமியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பச்சை கலர். ஸோ சாமி உள்ளே இருக்க சாமியோட அந்த முகமே பார்த்திங்கன்னா பச்சை கலரில் தான் வந்து அந்த அலங்காரம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் பச்சையம்மன். அப்புறம் அப்படியே அங்கேருந்து பக்கத்துலேயே வந்து ஒரு கோயில் இருக்குதுன்னு நான் ஃபஸ்ட்டே வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து போனோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வந்து பெரிய கோயில், 2 கோபுரம் இருக்கிற மாதிரி வந்து இருந்துச்சு. அந்த கோயிலில் இருந்த மாதிரியே இங்கேயுமே முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு தொட்டி மாதிரி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து தாமரைப்பூவில் வந்து தண்ணி இருக்கிற மாதிரி பைப் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அதுவுமே வந்து அழகாக இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே சைடில் வந்து அந்த மயில் இருக்கும் இல்லையா. ஸோ மயிலுக்கு வந்து ஒரு கூண்டு மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா வந்து முருகர் கோயில் தான். உள்ளே பார்த்திங்கன்னா முருகர் கோயில், ஆனால் சுற்றி வர பார்த்திங்கன்னா நிறைய சாமி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அம்மன் சாமியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து ராமர், அதுக்கப்புறம் வந்து தட்சிணாமூர்த்தி, இந்த மாதிரி நிறைய சாமிக்கு வந்து தனித்தனியாக வந்து ஒரு இடம் வச்சு அப்படியே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. நல்லா பெரிய கோயில், அதே மாதிரி நிறைய சாமி வந்து இருந்துச்சு. ஸோ நீங்கள் பார்த்திங்கனாலே வந்து தெரியும், ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக, ஒவ்வொரு சாமிக்கும் தனித்தனியாக வந்து இந்த மாதிரி வந்து கட்டி அதை வந்து பூஜை பண்ணுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது வந்து ஒரு சைடு அந்த சாமி சிலையெல்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் பின்னாடி பார்த்திங்கன்னா விநாயகர் சிலை இருந்துச்சு. இப்படி சுற்றி வரும்போது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ராமர், ஹனுமன்லாம் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா அதே மாதிரி நிறைய சாமி வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எப்பவும் போல் அந்த நவகிரகம் வந்து இருந்துச்சு. ஸோ சாமியெல்லாம் வந்து கும்பிட்டு ஒரு 7 மணிக்கிட்ட அப்படிங்கும்போது நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். ஸோ ஏன்னா அங்கேருந்து மறுபடியும் வந்து கேஎல் வரணும் அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகும். அதனால டக்குன்னு லேட் பண்ணாமல் வந்து கிளம்பிட்டோம். அப்புறம் வர வழியில் பார்த்திங்கன்னா இன்னொரு சாமி கோயில் வந்து பார்த்தோம். ஸோ அந்த கோயிலுமே பார்க்குறதுக்கு வந்து வெளியிலேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ பிரம்மாண்டமாக வந்து இருந்துச்சு. சரி அங்கேயும் வந்து சாமி கும்பிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு எல்லோரும் வந்து கிளம்பி உள்ளே போய் வந்து சாமி கும்பிட்றதுக்கு வந்து பார்த்தோம். முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த கோயில்லையுமே கோபுரம் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடியே ஒரு அம்மன் சிலை வந்து முன்னாடி வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து சூப்பராக வந்து இருந்துச்சு. இந்த சைடில் பார்த்திங்கன்னா ஒரு முனிவர் கோயில் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா நவகிரகம். ஸோ நவகிரகத்துக்கு தனித்தனியாக வந்து சாமிக்கு வந்து மண்டபம் மாதிரி வந்து கட்டியிருக்காங்க. ஸோ அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி வந்து பார்க்குறேன். நவகிரகத்துக்கு வந்து எப்போவுமே ஒட்டுக்காக தான் இருக்கும். பட் ஆனால் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சாமிக்கும் ராகுக்கு தனியாக, கேதுவுக்கு தனியாக, இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்குமே தனித்தனியாக வந்து ஒரு மண்டபம் மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர், அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன், இந்த சாமி எல்லாமே வந்து முன்னாடி வந்து இருந்துச்சு. அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நிறைய சாமி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அங்கே எல்லாமே வந்து சாமி கும்பிட்டு அப்படியே டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஏன்னா கிட்டத்தட்ட 7 மணிக்கு மேலே ஆச்சு. மறுபடியும் வந்து கேஎல் வந்து வரணும் அப்படின்னா ரொம்ப வந்து லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து கிளம்பிட்டோம். ஸோ அப்படியுமே நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பி வரும்போது ஒரு 1/2 hour வந்து ட்ராவல் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் வந்து பயங்கரமாக வந்து மழை வந்து பிடிச்சிருச்சு. ஸோ எங்களால் வந்து ட்ரைவே பண்ண முடியல, அந்த மாதிரி வந்து பயங்கரமான மழை. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை இல்லை. அதுக்கப்புறம் அங்கங்கே கொஞ்சம் இடத்துல வந்து நிறுத்தி அப்படியே வந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்தோம். ஸோ கரெக்டாக கேஎல் ரீச் ஆகும்போது பார்த்திங்கன்னா மணி வந்து 12க்கு மேலே வந்து ஆயிடுச்சு நைட்டு. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட லாங் ட்ரிப் மாதிரி வந்து இருந்துச்சு. அதுவும் வந்து ஒரு சூப்பரான ஒரு டிவோஷனல் ட்ரிப்பு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா முக்கியமான பிளேசஸ் மலேசியாவில் வந்து பார்க்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.